ஹாய். கமெண்ட்ஸ் படித்து எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் மட்டும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் அவங்களோட குட்டி குட்டி ப்ராப்ளம்லாம் கமெண்ட்டில் போட்டிருக்கேன். குட்டி குட்டி ப்ராப்ளம்னா எனக்கு உங்கள் கூண்டில் இருந்தால் மட்டுமே ஆன்சர் தெரியக்கூடிய ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்குறீங்க. அதுக்கெலாம் எனக்கு பதில் சொல்ல தெரில. அதுக்கு நான் ஏதாச்சும் சொல்லி அதை நீங்கள் ட்ரை பண்ணி அது இன்னும் மோசமாக போய் முடிஞ்சிடும். ஸோ என் கூண்டில் இருக்க குட்டி குட்டி பிரச்சனைலாம் நான் இங்கே இருக்கிறதுனால எனக்கு தெரியும், நான் சால்வ் பண்ண முடியும். பட் உங்கள் கூண்டில் ஏதாச்சும் அந்த மாதிரி சின்ன விஷயம்னா எனக்கு இந்த ஓவரால் என்ன தான் நடக்குது அங்கே அப்படின்னு தெரிஞ்சால் தான் சரி இது தப்பு போல் இருக்குது, இதை மாற்றினா சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை நீங்களே எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு கன்ஃபார்மாக அதெல்லாம் தெரியல. ஸோ எதெல்லாம் கொஞ்சம் பொதுவாக என்னால் ஆன்சர் பண்ண முடியுமோ அதுக்கெலாம் நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். ப்ரௌன் பார் புறா எங்கள் வீடியோவில் மிஸ் ஆகுது. அது சாக்லேட் பார்னு சொன்னால ஒரு புறா. அந்த புறா இந்த குட்டி பையன் என்கிட்ட கொடுத்துருந்தானே ரொம்ப நேரம் பறக்கிற புறா, அதுங்க கூட ஜோடி சேர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணான்னா அந்த புறா கொடுத்துடலாம், அது என் புறா கூட ஜோடி சேருது, என் புறா ரொம்ப நேரம் பறக்கிற புறா அப்படின்னு சொல்லி அந்த புறாவை நாங்கள் வேறு ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டோம். ஸோ அவன் அந்த புறாவை எடுத்துகிட்டு போயிட்டான். க்ரீன் மெஸ் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க? க்ரீன் மெஸ்னால் இப்போ நான் இங்கே வெளியில் வச்சுருக்கேன்ல, இந்த லவ் பேர்ட்ஸுக்கு முன்னாடி வாங்கினேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தானே, அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். அது நான் ஒரு முழு வலை ஒரு லிமிட்டட் அளவில் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் அதில் 2 எடுத்து அதில் கொஞ்சோண்டு மிச்சப்படுச்சு. நீங்கள் எவ்வளோ பெருசுக்கு கூண்டு செய்ய போகிறீங்கிறத பொறுத்து அளவு எடுத்து வாங்கிக்கோங்க. அது எவ்வளோ வந்துச்சுன்னா எனக்கு மொத்தமாக 350 ரூபா வந்துச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ சைஸ் இருக்கும்லாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. முழம் கணக்கில் சொன்னோன்னு வைங்களேன், 3க்கு 3ன்னு வச்சுக்குவோம். முழம் கணக்கில் சொன்னால் 3க்கு 3ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 வாங்கினேன். ஸோ அது மீட்ரு கணக்கில் தான் நான் எடுத்தேன். ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் என்னோடய அந்த லவ் பேர்ட்ஸுக்கு நான் கூண்டு கட்டின வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே இந்த டீட்டெயிலாம் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அது கம்மி காசு தான், ஈஸியாக வளைச்சிடலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அதை விட வேறு ஏதாச்சும் ஈஸியாக வளையிற மாதிரி பொருள் வாங்கிக்கோங்க. ஆனால் அது உடையக்கூடாது வளைக்கிறப்போ. ஸோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. நான் அதுலேயும் ஏதாச்சும் வளர்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் ஏதாவது சத்தம் போட்டு கீழே இருக்கவங்களை எழுப்புன்னு சொல்லிட்டு வீட்டில் அதில் எதுவும் வளர்க்க வேணாம், அமைதியான ஏதாச்சும் ஒரு பிராணி வளர்க்குறா இருந்தால் வளர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கிளி வளர்க்க ரொம்ப ஆசை. கிளி சும்மாலாம் கத்திக்கிட்டு இருக்காது. ஸோ எப்போவாவது தான் கத்தும். லவ் பேர்ட்ஸ் அளவுக்கு கிளி ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காது. எப்போயாச்சும் வீடை 2 ஆக்கும், அவ்வளோதான். ஸோ கிளி முன்னாடி நாங்கள் வளர்த்துருக்கோம் 3 தடவை. ஸோ கிளி வளர்க்க எனக்கு ஆசை, ஆனால் கிளி கிடைக்கல. இப்போ நீங்கள் யாராச்சும் திருவாரூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, ஒரு திருவாரூர்லேருந்து 1/2 மணி நேரம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் யாராவது இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட குஞ்சு கிளி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் எடுத்துக்கிறேன், பே பண்ணிடுறேன். வெள்ளிக்கண்ணு பிளாக் குஞ்சு எங்கே? ஸோ அதை தான் நான் ரொம்ப நாளாக சொல்லாமல் இருந்தேன். ஏன்னா நான் அந்த டைமில் அந்த புறா என்ன ஆச்சுன்னா, அந்த புறா பறந்து எங்கேயோ போயிடுச்சு. இல்லைனா அது பேக் ஃப்ளிப்பு அடிக்கிறதுனால ஈஸியாக கழுகு காக்காலாம் அதை அடித்து சாப்பிட்ரும் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, நான் 3 நாள் சென்னை போயிருந்தேன், 1 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். 3 நாள், 1 மாதம் கூட இருக்காது, ஒரு 20 நாள் இருக்கும். அப்போது நான் போயிட்டு திரும்பி வரும்போது 2-3 புறா காண போயிருந்துச்சு. அப்போது அதில் இதுவும் ஒன்று, இந்த பேக் ஃப்ளிப் அடிக்கிற அந்த ஹெல்த்தியான குஞ்சும் ஒன்று. அப்புறம் அந்த 2 புறா வந்துருச்சு, இந்த ஒரு புறா மட்டும் திரும்பி வரவே இல்லை. அந்த டைமில் தான் குஞ்சுங்கள்லாம் நிறையா செத்து போயிட்டு அம்மா போட்டுக்கிட்டு முட்டை ஒரு முட்டை பொரிச்சு ஒரு முட்டை பொரிக்காமல் இப்படிலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்ததுனால இதையும் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். அது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, நான் ஒரு ஆளுக்கும் தனித்தனியாக ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். அந்த ஹெல்த்தி சிக்கு காணோம். ஸோ அது ஹண்ட் ஆகி இறந்து போச்சா இல்லை வேறு எங்கேயும் போய் தங்கிருச்சான்னு எனக்கு தெரியலை. அதே மாதிரி அந்த இன்னொன்று வீட் சிக்கு நம்மள்கிட்டே நிற்கிது. ஸோ நம்ம எஃபர்ட்டை போட்டு அதை வளர்த்ததுக்கு அது நம்மள்கிட்டே நிற்கிது. அது பறக்குது, சாப்பிடுது, நல்லா தான் நிற்கிது. அது ஹெல்த்தியாக தான் இருக்குது. கால் மட்டும் குறுக்கடாக இருக்குது. அதுக்கு நான் அந்த ரெட் கலர் மாத்திரை ஒன்று சொல்லியிருந்தாங்கல்ல, பி காம்ப்ளெக்ஸ், அந்த மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் அது என்னென்னா சத்து குறவுனால அதுக்கு கால் அப்படி போகலை. அதுக்கு தன்னோட பேரண்ட்டு மிதித்து அந்த கால் உடஞ்சிருக்கு. ஸோ அதால் அந்த காலை நேராக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நான் இந்த மாத்திரையை கொடுத்து பார்க்குறேன் இன்னும். ஸோ ஏதாவது இறைவனுடைய அந்த நாட்டத்தில் நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம். ரோமர் புறா சிக்கை எடுத்து வெளியில் போடுது, அதுதான் எனக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 குஞ்சு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன்ல, அந்த பழைய வின்டேஜ் புறாவோட 2 குஞ்சை
அந்த ஆண் புறா கொத்தி சாவடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னு தெரியலை, அந்த மாதிரி பண்ணுதுங்க. அந்த 2ம் லாஸ் ஆனப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ வந்து நான் முட்டையெல்லாம் மாற்றி வச்சதுனால தான் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது மட்டுமே ரீசனாக இருக்காது அப்படின்னு இப்போ வரைக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஏதோ அதில் மிஸ்டேக் இருக்குது. மேபி அந்த ஆண் புறாவுக்கு வந்து எதுவும் உடம்பு சிக்னஸாக இருக்கோ என்னவோ. ஸோ அதுக்கு வந்து குஞ்சுங்களை அதால் பார்த்துக்க முடியாதுன்னு அது ஒரே புறா பேரண்ட்டு, அதாவது அந்த ஃபீமேல் மட்டுமே ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எண்ணத்தில் சாவடிச்சிருச்சோ என்னவோ தெரியலை எனக்கு. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சீக்காக ஒரு புறா நின்றுச்சுன்னா அது தன்னோட குஞ்சை கொத்துறது வந்து நான் ஒரு 2 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கூட காலையில் திறக்கும் போது ஒரு குஞ்சு கீழே விழுந்து கிடந்துச்சு. அது காலில் மட்டும் ரத்தம் வந்துருந்துச்சு. ஸோ அதை பிடிச்சி இப்போ நான் அதோடய கூண்டில் திரும்பி வச்சுருக்கேன். இப்போ திரும்பி போய் பார்ப்பேன். அது கீழே கிடந்துச்சுன்னா அதை எடுத்து மஞ்சள் போட்டு அதை நானே எடுத்து தான் ஹேண்ட் ஃபீட் பண்ணணும். அது இன்னும் மஞ்சள் முடி கூட கொட்டலை. நான் கையில் எடுத்து ஹேண்ட் ஃபீட்லாம் பண்ணேன்னா வளர கிட்டத்தட்ட 45 நாளைக்கு மேலே ஆகும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு என்ன ரீசன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஏன் இந்த மாதிரி புறா தன்னோட குஞ்சை வெளியில் தள்ளுது, இல்லை கொத்தி சாவடிக்குது? பேரண்ட்டே, மற்ற புறா கூட அந்த கூண்டு வேணும்னு எதுவும் பண்ணாலும் ஓகேங்களாம். ஆனால் பேரண்ட்டே தன்னோட குஞ்சை கொத்தி சாவடிக்கிறது, வெளியில் தள்ளி விடுறதெல்லாம் ஏன் பண்ணுதுன்னு தெரில. ஸோ அதுக்கு நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு என் கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் அதை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் கமெண்ட் பார்க்க மாட்டாங்க, அதனால். ஓகே, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, புறாவோட ரெக்கையை வந்து அவர் அவுத்து விடலையாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், புறா ரெக்கையை நான் அவுத்து விடாமல் இருந்தேன்னா ஜோடி சேர்ந்து ரெக்கை கட்டியிருக்கும் போதும் முட்டை வைக்குமான்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அது எப்படி இருந்தாலும் அது முட்டை வைக்கும். நீங்கள் டேப் அடித்தே வைக்கலாம், இல்லை டேப் அவுத்தும் விடலாம். அது வந்து முட்டை வைக்கும், ரெக்கையை பிடிங்கி விட்டாலும் வைக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது ஞாபகம் இருக்குது, டேஜாவு மாதிரி. ஸோ அவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் ரெக்கையை பிரித்தே விடலை, அது வந்து ஜோடி சேர்ந்து முட்டை வச்சிருச்சு. அப்புறம் வந்து மணல்லாம் நான் அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த மண் கோப்பையில் வைக்க சொல்லியிருந்தேன், நான் அது மாதிரி ரெடி பண்ணேன், அது சீக்கிரம் வச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம் நடந்ததை நினச்சி எனக்கு சந்தோஷம்தான். அந்த மண் வைக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் புறாக்க மண் வைக்கலைன்னு வைங்களேன், அது வயிற்றில் அதுக்கு அந்த முட்டை உருவானதுக்கப்புறமும் அது முடிஞ்ச வரைக்கும் 2-3 நாள் வரைக்கும் அது உள்ளே அதால் ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் அது எங்கேயோ தள்ளி விட்டுரும், கூண்டுலேயோ கூண்டுக்கு வெளியேயோ தள்ளி விட்டுரும். அந்த முட்டையை வெளியே தள்ளிடும் வயிற்றுலேருந்து. அப்போது அது எந்த இடத்துல முட்டை போடுதுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ என் கூண்டில் கூட ஒரு புறா என்ன பண்ணுச்சுன்னா, வெளியில் முட்டை போட்டு வச்சுருந்துச்சி. ஏன்னா அது கூண்டில் இந்த புறா விடலை. கிட்டத்தட்ட நிறைய கூண்டு இருக்குனாலும் ஒரு சில ஆண் புறா என்ன பண்ணுன்னா, யாராச்சும் தனி கூண்டு பிடிக்க போனால் துரத்தி விட்டுட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி உங்கள் கூண்டுலேயே நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் கோப்பை வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த புறாக்கு வந்து ஒரு குச்சா தேடி போய் ஒரு கூண்டுலையா அடுக்கிட்டு இருக்க தேவையில்லை. என்ன பண்ணுன்னா, நேராக அந்த கோப்பையில் போய் உட்காந்து முட்டையை போட்டுரும். முட்டை போட்டதுக்கப்புறம் எந்த ஆண் புறாவும் அதை துரத்த முடியாது. அது அந்த ஃபீமேலே வந்து ரொம்ப அக்ரெசிவாக ஆண் புறாவெலாம் அடித்து துரத்திடும். அந்த முட்டையை வெளியாக்கிடணும், அதுக்கு எப்படியாச்சும் ஆக்கிடுச்சுன்னா அந்த கூண்டு அதுக்கு. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, கோப்பையில் ஒரு மண் மாதிரி வச்சு பாதி அளவுக்கு அது சாயாத அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா புறா ஈஸியாக அதில் போய் உட்காந்து டக்குன்னு முட்டை போட்டுரும். அந்த முட்டை பொறிச்சு குஞ்சு கீழே விழுவாமல் அந்த கோப்பையிலே இருந்து கோப்பைக்கு வெளியே அதோட அசிங்கம் விழுவுறப்போ உள்ள புழு அந்த மாதிரி வராது. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் குஞ்சுங்கள்லாம் வந்து அதில் வளர்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே சும்மா அந்த இதுனா மரப்பிளேட் மாதிரி தானே இருக்கும் ஆப்பிள் பாக்ஸ்லாம், அதுலேயே முட்டை போட விட்டிங்கன்னு வைங்களேன், மற்ற புறா வந்து சண்டை போடும்போது இது ரெக்கையை வச்சு அடிக்கும் போது முட்டையில் அது கொஞ்சம் அழுத்தமாக உட்காந்தோ இல்லை முட்டையை மிதிச்சோ அந்த முட்டை தெறிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு கோப்பையில் மணல் வைக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அதில் டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப கம்மி. ஆமாம், அபு யஹியா, நான் 71க்கு அப்புறம் 78 எபிசோடு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நானே அதை வந்து கவனிக்கலை. நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவும் யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரியேட்டர் ஸ்டூடியோவில் போயிட்டு கடைசியாக என்ன எபிசோடு போட்டேன்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு 71 77 மாதிரி தெரிஞ்சோ என்னவோ தெரில, நான் 78ன்னு கான்ஃபிடெண்ட்டாக வச்சேன். ஸோ 78 வந்துட்டோம் போலன்னு கூட நினச்சேன். அப்புறமா கமெண்ட் பார்க்குறேன், 71 தானே போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் 72 தானே வருங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை பார்த்து மாற்றினேன். அதனால் ஒன்றும் பெரிய நம்மளுக்கு இது இல்லைன்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒன்றும் அதனால் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம சும்மா ஒரு பேஷனுக்காண்டி தான் பண்ணுறோம், நீங்களும் சும்மா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் பார்க்குறீங்க. ஸோ எபிசோட் நம்பர் மேட்ரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிவிட்டேன். நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா, எதுவுமே இபிஎஸ்லாம் போடாமல் சும்மா ஒரு நார்மல் டைட்டில் வச்சு அப்லோட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நான் எடிட் பண்ணுவேன். ஸோ இப்போலாம் வந்து டேரெக்டாக அந்த ஹெட்டிங் கொடுக்குறதுனால இந்த குட்டி குட்டி மிஸ்டேக் வருது. அதை கொஞ்சம் நீங்கள் என் கூட சேர்ந்து பியர் பண்ணிக்கோங்க.
வருண் வந்து நான் அந்த கோவில் புறா என் கூண்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நல்லா டீட்டெயிலாக ஒரு 3 மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஸோ அதை நான் படிக்கிறேன் இப்போது. கூண்டில் வந்து 2 புறா வரைக்கும் கோவில் புறா வச்சுக்கலாமா. ரொம்ப புறா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம புறாங்க கூட மேட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி மேட் பண்ணால் பெரிய குஞ்சு வராது. ஏன்னா நம்மளோட நார்மல் பீஜன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் கோவில் புறாலாம் சின்ன சைஸாக இருக்கும். ஸோ சின்ன சைஸ் புறாவாக உங்களுக்கு வரும், அதனால் நீங்கள் அதை உங்கள் புறா கூட மேட் பண்ண விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்றில் வந்து அந்த கோவில் புறா அந்த மாதிரி காட்டுப்புறாலாம் வந்து ஏதாச்சும் கழுகோ காக்காவோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பறந்துருமா. அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்குமா அதோட ஐக்யூ. ஸோ அது என்ன ஆகும்னா அது வெளியில் தான் தங்கியிருக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த ப்ரிகாஷன் மெஷர் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் கூண்டில் போடுறதுனால ஒரு கழுகோ இல்லை பைரியோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பறந்துடும். ஸோ ஒரு புறா அடித்து பறக்கும் போது அது ரெக்கை அடிக்கிற ஸ்டைலை வச்சே ஆபத்துன்னு மற்ற புறாவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுங்களும் ரெக்கை அடித்து எல்லாம் பறந்துடும். ஸோ புறா வந்து லாஸ் ஆகிறது ரேட்டு குறையும். ஸோ ஒரு புறா 2 புறா வரைக்கும் வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வருணுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி மற்றவங்க ஸ்ட்ரே பீஜனை உங்கள் பீஜன் கூட விடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு சூழ்நிலையை பொறுத்தது. ஏன்னா இது எங்கள் வீட்டு ஏசிலேயே வளர்ந்தது, எங்கேயும் போகாமல் பக்கத்துலேயே கூண்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலே தங்கிடுச்சு. ஸோ அதனால் நான் அதை என் கூடயே வச்சுருக்கேன். நீங்கள் கோவில்லேருந்தோ இல்லை தர்காலேருந்தோ இல்லை வேறு எங்கேயும் இருந்த புறா வந்து உங்கள் கூண்டில் தங்குச்சுன்னா அது ஏதாவது சீக்காக இருந்தால் தான் அங்கேருந்தே துரத்தி விடும் மற்ற புறாவும், இல்லை எதுவும் கழுகுகளுக்கு துரத்தி வந்து இங்கே உட்காரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் புறா எல்லாத்துக்கும் வந்து சீக்கு பரவிடும். ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இதுங்க வந்து இந்த கூண்டுலேயே ரொம்ப நாள் இருக்காது. என்ன பண்ணோம்னா இங்கேருந்து பழைய கூண்டுக்கு போவோம், பழைய கூண்டுலேருந்து இங்கே வரும். ஸோ அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது உங்களோட மற்ற புறாவும் இது கூட சேர்ந்து பறந்து போய் அங்கே உட்காரும். ஸோ உங்கள் கூண்டில் இருக்க புறா வந்து அந்த இன்னொரு இடத்துல போய் தங்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. என் கேஸில் வந்து அந்த பிரச்சனை எனக்கு இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டு ஏசியில் தான் வந்து உட்கார போகுது, திரும்பி எங்கள் வீட்டு கூண்டுக்கு வரப்போகுது. ஸோ இப்படியே அது இங்கே 2லேயே அணைஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு எப்படி சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரே பீஜனை உங்கள் கூண்டில் விடலாமான்னு யோசிங்க. புறா கூண்டு ரெடி பண்ணுற வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 4 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 3 வீடியோ கன்ஃபார்மாக போட்டிருப்பேன். பட் 4 போட்டிருக்கேன் டவுட்டு தான். அப்கிரேடுன்னு சொல்லி போட்டிருப்பேன். என்னோடய அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு என்னோடய சேனலுக்கு போயிடுங்க. போயிட்டு மேலே வீடியோஸ்ன்னு இருக்கும். இந்த வீடியோஸை கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வீடியோக்கு மேலே வரும். ஸோ அதில் அப்கிரேடுன்னு நிறைய இபிஎஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு 3 இல்லைனா 4 இபிஎஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் எப்படி கூண்டு கட்டுறேன், அதுக்கு என்ன யூஸ் பண்ணேன், அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எடுத்த அந்த ஹெட்டிங்லாம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து நிறைய டைம் போயிடும், உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஐநோ எபிசோடு வந்து கொஞ்சம் நாள் கழித்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு இடையில ஒரு ரியாக்ட் வீடியோ போடணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ரியாக்ட் வீடியோவுக்கு எனக்கு கண்டென்ட் கிடைக்கல. நான் தேடிட்டுருக்கேன். கிடச்சதுக்கப்புறம் ஒரு ரியாக்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இப்போதைக்கு நம்ம இந்த 3 சீரீஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஐநோ, அப்புறம் வந்து இபிஎஸ்ஸு, அப்புறம் ரியாக்ட்டு. ஸோ இதை தவிர நான் வேறு ஏதாச்சும் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இன்டென்ஸாக எடுத்து பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் வச்சு இது மாதிரி கண்டென்ட் பண்ணுங்கள், அதை வந்து இத்தனை நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. வேறு யாரும் உங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரியான ஹெட்டிங்கை போட்டிருந்தா அதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.